உங்களுக்கான 3000 ரூபா உதவித்தொகை போன ஆண்டு கொடுத்திருந்தா அது மக்கள் அரசியலா இருந்திருக்கும். அடுத்த மாதம் தேர்தல் வரும்போது இப்ப கொடுக்கறது அது தேர்தல் அரசியலா நாங்க பார்க்கிறோம். அதனால நான் என் பிள்ளைகளுக்கு தன்மானமிக்க தமிழ் மக்களுக்கு திராவிடத்தை பொங்க வைங்க. ஏன் டீ குடிக்கணும்? அவங்கதான் வீரருக்கு வெறித்தனமா இருக்கான். ஒவ்வொரு தொண்டனும் வெறித்தனமா இருக்கான். பேசிக்கும் போது பின்னாடி திரைக்கு பின்னாடி வந்து அவன் போட்டுக்கிட்டு இருக்கான் வீரன். இவர்கள் ஆந்திராவில படவெளிக்கும் போது நாங்க இந்தியை எதிர்த்தோம்னு போட முடியாது. புரியுதா உங்களுக்கு? நீங்க இந்தி பேய வெளியேறலாம் சொல்ல முடியாது. அங்க வட இந்தியால போய் இப்ப இந்திய பேன் இந்தியா படமா இதை ஆக்க முடியாது. அது தெரியல. விருப்பு வெறுப்புக்கு இயங்கும். இப்ப நான் நடிச்ச அடங்காத என் தம்பி சண்முகம் எடுத்தார். எங்க அண்ணன் சரத்குமார், நான் என் தம்பி ஜீவபிராசு கதாநாயகனா நடிச்சேன். நான் ஒரு காட்சி தான் நடிச்சேன். அதுலயே 6-7 வெட்டு வெட்டிட்டாங்க. நீ இப்ப சொன்னல, நீ மதத்தை காத்துட்டு மனிதத்தை கொல்ல நினைக்கிற, நான் மதத்தை தவிர்த்து மனிதனை காக்க நினைக்கிறேன் அப்படின்னதை தூக்கிட்டாங்க. அதனாலதான் இப்ப ஒரு தடவை போயிட்டேன். புரியுதா? இந்த இதெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் அதுல 500 இடங்களை வெட்டிட்டாங்க. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். Learn and teach Tamil from worldwide. அவையார் பாடசாலை.org. தமிழ் பேரினத்தினுடைய பெரும் விழாவாக இருக்கிற தமிழ் புத்தாண்டு தை பொங்கல் திருநாள் வருகிற 15ஆம் தேதி உலகெங்கிலும் வாழுகிற தமிழ் பெருங்குடி மக்களால் கொண்டாட இருக்கிறது. அதற்கு முன்னதாக நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பெரும்படை தைமகளே வருக, தமிழர் நலம் பெருக என்ற அழைப்பை முன்வைத்து எங்களுடைய கட்சி அலுவலகத்தில் இந்த பொங்கல் நிகழ்வை நடத்தியிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இதன் வாயிலாக உலகெங்கும் பரவி வாழ்கிற என் உயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை சொல்வதில் மகிழ்கிறேன். வேற ஏதாவது கேள்வி இப்ப கேளுங்க. இப்ப கேளுங்க. தேர்தல் காலம் எப்படி இருக்குது? எப்படி இருக்கு? வாக்குக்கு காசு கொடுக்கிறவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க. மக்களின் வாக்கை பற்றி கவலைப்படுபவர்கள் ஒரு கூட்டமா நிற்பாங்க. மக்களின் வாழ்க்கை பற்றி கவலைப்படுகிற நாங்கள் தனித்து நிற்போம். ஓட்டையே குறிவச்சு சிந்திப்பவர்கள், நகருகிறவர்கள் ஒரு கூட்டமா நிற்பார்கள். நாட்டை சிந்திச்சு நாட்டு மக்களின் நலனை பற்றியே சிந்திக்கிற கூட்டம் நாங்கள் ஒரு பக்கத்துல நிற்போம். கூட்டமா நிக்கிறதுக்கு, கூட்டத்துல ஒருவனா நிக்கிறதுக்கு வீரமும் துணிவும் தேவையில்லை. தனிச்சு நிக்கிறதுக்கு தான் வீரமும் துணிவும் தேவை. அப்படி கூட்டம் கூட்டமா நிக்கிறவங்க யாருன்னு நீங்க முடிவெடுத்துக்கிறீங்க. தனிச்சு வீரத்தோடும் துணிவோடும் நிக்கிற நாங்க யாருன்னு நீங்க தான் முடிவெடுத்துக்கணும். அதனால வணங்குகிற சாமியை பத்தி கவலைப்படுகிற கட்சி இருக்கும். மக்களின் வாக்கை எப்படியெல்லாம் பறிக்கிறது அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு. கட்சி அரசியல், தேர்தல் அரசியலையே சிந்திக்கிற எல்லாரும் ஒரு பக்கம் நிற்கிறாங்க. மக்கள் அரசியல், மக்களை பற்றி சிந்திக்கிற, மக்கள் அரசியல் செய்கிற கூட்டம் நாங்க தனியா நிக்கிறோம். மக்களோடு சேர்ந்து மக்களுக்காக நிக்கிறோம். விளம்பர அரசியல், செய்தி அரசியல் செய்கிற ஒரு கூட்டம் இருக்கு. அண்மையில கொடுத்த மடிக்கணினில கூட
மாண்புமிக்க ஐயா கருணாநிதி அவர்கள் படமும் மாண்புமிக்க ஐயா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் படமும் ஒட்டி வச்சு பார்க்க செய்யாம நம்ம பிள்ளைய அழிக்கிறத நீங்க பாக்குறீங்க. இதைத்தான் செய்தி அரசியல், விளம்பர அரசியல்னு சொல்றோம். என் காசுல உங்க படத்தை ஒட்டி நீங்க கொடுக்கறது அது சரியல்ல. ஒரு கட்சிக்கான விளம்பரத்தை தேடுவது மாண்பா இல்ல. இந்த 30 லட்சம் மடிக்கணினிய 10ஆப்பு 12ஆப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுத்துருந்தா, போன ஆண்டே கொடுத்துருந்தா பயனா இருக்கும். அது மக்கள் அரசியல். மருத்துவம் படிக்கிற 3ஆவது ஆண்டு மாணவர்களுக்கும் கல்லூரியில் படிக்கிற 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும் கொண்டு கொடுக்கும்போது அது தேர்தல் அரசியலாக பார்க்கப்படுது. பொங்கலுக்கான 3000 ரூபா உதவித்தொகை போன ஆண்டு கொடுத்துருந்தா அது மக்கள் அரசியலாக இருந்திருக்கும். அடுத்த மாதம் தேர்தல் வரும்போது இப்போ கொடுக்கறது அது தேர்தல் அரசியலாக நாங்கள் பார்க்குறோம். அதனால இந்த பொங்கல் என் மக்களுக்கு தைப்பொங்கலாக இல்லாமல் தேர்தல் பொங்கலாக இருக்கு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இது ரெண்டும் தான் களமாக இருக்கும். இந்தியர் திராவிடர் என்பவர்கள் ஒரு கூட்டமாக இருப்பாங்க. நாங்கள் தமிழர்கள், அது மாண்புமிக்க பேரினத்தின் மக்கள், உலகில் பெருமைப்பட வாழ்ந்த ஒரு பேரினத்தின் மக்கள் என்று தன்மானம் கொண்டு தலைநிமிர்வு கொண்டு தனித்து நிற்கிற ஒரு கூட்டம் நிற்போம். ஏன்னா 1000 விலங்குகளோடு நின்றாலும் புலி தனித்து நிற்கும், தனித்து நின்றாலும் 1000 பேரோடு நிற்கிற திமிரோடு நிற்கும். அதனால நாங்கள் தனித்து நிற்போம், தனித்துவத்தோடு நிற்போம், தன்மானத்தோடு நிற்போம், தமிழ் பேரின மக்களோடு இணைந்து நிற்போம். அதனால இந்த பொங்கல் தமிழ் தேசிய பொங்கலா இருக்கும். நீங்க பார்க்க போறீங்க. வேற பொங்கல் பண்டிகையை திராவிட பொங்கல்னு கொண்டாடுங்க அப்படின்னு திராவிட பொங்கலா நான் என் பிள்ளைகளுக்கு தன்மானமிக்க தமிழ் மக்களுக்கு திராவிடத்தை பொங்க வைங்க, அடுப்புல போட்டு திராவிட குப்பையை கொளுத்தி அதுல பொங்குங்கிற தித்திக்கும் தீந்தமிழ் பொங்கலை பொங்குங்க. 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சியுடைய தம்பி தலைவர் வந்து புலி மாதிரி பாயணும் அப்படின்னு நீங்க பேசுறீங்க. இப்போ முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, திமுகவினர் வந்து ஒரே ஒரு டீ குடிச்சிட்டு திமுக காரன் வந்து ஏன் டீ குடிக்கணும்? அவங்கதான் வீரர் இருக்கு, வெறித்தனமா இருக்கான். அப்படியே வெறித்தனமா ஒவ்வொரு தொண்டனும் வெறித்தனமா இருக்கான்னு பேசிக்கும் போது பின்னாடி திரைக்கு பின்னாடி வந்து அவன் போட்டுக்கிட்டு இருக்கான் வீரன். உனக்கு அனுபவா 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 அண்ணன் அனுபவா வெறித்தனமா அப்படியே வாழையும் கரும்பே பிச்சுக்கிட்டு ஓடுவான். வெறித்தனம் அதான் எங்க சொன்ன வெறித்தனம். அது ஐயோ ஐயோ எப்படி சும்மா ஏதாவது பேசுது. எதிரே நிக்க முடியாதுன்னு சொல்றாரு. நிக்க எப்படி முடியும்? நிக்க எப்படி முடியும்? எப்படி நிக்க முடியும்? ஏதாவது தெளிவு ஊட்டத்தை சேர்த்துக்கிட்டு நீ வெறியா உனக்கு அரை விழுக்காடு புள்ளி வாக்கு இருக்கா நோட்டு தெரியாது ஒண்ணு கூட சீட்டு. சரி வச்சுக்க, எதுக்கு நோட்டு? இதான் பெரிய என்ன பெரிய இந்த பொங்கலப்ப இந்த 3000 ரூபாய் எதுக்கு? 6800 கோடி இதுல இழக்கிறோம். ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன். இந்த 4.5 வருஷத்துல 4.5 லட்சம் கோடி வாங்கிருக்கேன். இந்த 4.5 லட்சம் கோடியில இந்த நாட்டை உலகத்தின் தலை சிறந்த நாடா என்னால மாத்த முடியும். இப்ப வரைக்கும் மழை பெஞ்சா கழிவு நீர் மழை நீர் வழிந்தோட இல்ல, குடிநீரோட கழிவு நீர் கலந்து வருது. ஏன்னா கலப்புறாங்க. அது ஏற்றதாழ்வற்ற சமத்துவத்தை தண்ணியில உருவாக்குறாங்க. இவங்களை போய் பேசிக்கிறீங்க. 60 வருஷம் 65 வருஷம் ஆண்டுட்டாங்க. இன்னும் தலைநகர்லயே பயணிக்க பாதை இல்ல. மழை நீரும் கழிவு நீரும் அழகா வெளியில போறதுக்கு, தேங்காம போறதுக்கு ஒண்ணும் இல்ல. தம்பி, வெள்ளத்தை தேங்க வச்சு வெள்ள நிவாரணம் கொடுக்கறது தேர்தல் அரசியல். வெள்ளமே தேங்காது சாலையை போட்டு பராமரிச்சு கொண்டு போறது மக்கள் அரசியல். நான் இந்த அரசியல் இருக்கேன், அவங்க அந்த அரசியல் இருக்காங்க. நீங்க எந்த அரசியல நிக்க போறீங்க? அதான் இப்ப கேள்வி. புரியுதா? என் தம்பிக்கு தான் சொல்றேன். இந்த பதில் புரியுதா? புரியுது. வேற வியாபாரி என்ன சிகிச்சை செய்வான்? வரலாறா பதிவு பண்ண முடியாது. வியாபாரத்துல நீங்க செய்ய முடியாது. பொன்னியின் செல்வன் ஒரு படம் பார்த்தீங்க, அதுதான் என் பாட்டனுடைய வரலாறா நீங்க நம்புறீங்களா? அது ஒரு புதினம், இலக்கியம், புராணங்கள், இதிகாசங்கள் பொய் பேசும். வரலாறு பொய் பேசாது, பொய் பேசக்கூடாது. உள்ளதை உள்ளபடியே பதியணும்.
இவர்கள் ஆந்திராவில் படம் வெளியிடும் போது நாங்க இந்தியை எதிர்த்தோம்னு போட முடியாது. புரியுதா உங்களுக்கு? நீங்க இந்தி பேய வெளியேறலாம் சொல்ல முடியாது. அங்க வட இந்தியாவில் போய் இப்ப இந்திய பேன் இந்தியா படமா இதை ஆக்க முடியாது. இந்த மண்ணில் பார்த்ததோட நீங்க நின்னுக்கிறணும். இப்ப இங்க பெரியார்னு ஒரு படம் வந்துச்சுல்ல தங்கச்சி, இப்ப பெரிய சீர்திருத்தவாதிகள் முற்போக்குவாதிகள். ஆந்திராவில் அந்த படம் வெளியாகும் போது ராமசாமி நாயக்கர்னு வந்துச்சா? எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? எப்படி சேட்டை? எப்படி? ஆமா. அப்ப அதெல்லாம் அது பேசிட்டு கூடாது, அதை விட்டுறணும். இப்ப வட இந்தியாவில போய் இந்திய எதிர்ப்பு போராடுறதுக்குன்னா அவன் தாய்மொழி எதிர்த்து போராடின படத்தை கொண்டு அவன் வெளியிடுவானா தங்கச்சி? அதை விட்டுங்க. அது ஒரு திரைக்கலைங்கிறது இன்னைக்கு வர்த்தகம் ஆயிடுச்சு. இந்த மைக் மாதிரி ஒரு சிறந்த மைக் இல்ல, இதை வாங்கி கேளுங்க. நீங்க அங்க இருந்தாலே இங்க கேட்கணும். இப்படி பேசித்தான் விற்கணும். என்னப்பா பெரும் முதலீடு, அதுல இழப்போறாம இருக்கணும்னு நினைப்பாங்க. அதை போய் கருத்தா எடுத்துக்கிட்டு பேசிக்கொண்டு படம் தான் ஒரு பொழுதுபோக்கு வாழ்க்கையில இருக்குது. பொழுதுபோக்கே வாழ்க்கை இல்லை. அதை முதல்ல எல்லாரும் பிள்ளைகள் சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில கொஞ்சம் பொழுதுபோக்குன்னு இருக்கு, கொஞ்ச நேரம் ஒரு கலை இலக்கியத்தை பார்ப்பது போறது இருக்குது. வாழ்க்கையே பொழுதுபோக்கு இல்லை. அவ்வளவு முதன்மைத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. வேற அது தெரியல. வெறுப்புக்கு இயங்கும். இப்ப நான் நடிச்ச அடங்காத என் தம்பி சண்முகம் எடுத்தார். எங்க அண்ணன் சரத்குமார், நான் என் தம்பி ஜீவபிராசு கதாநாயகனா நடிச்சாப்ல. நான் ஒரு காட்சி தான் நடிச்சேன், அதுலயே 6-7 வெட்டிட்டாங்க. நீ இந்த இப்ப சொன்னல, நீ மதத்தை காத்துட்டு மனிதத்தை கொல்ல நினைக்கிற, நான் மதத்தை தவிர்த்து மனிதனை காக்க நினைக்கிறேன் அப்படின்னதை தூக்கிட்டாங்க. அதனாலதான் இப்ப ஒரு தடவை பேசிட்டேன். புரியுதா? இப்ப இதெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் அதுல 500 இடங்களை வெட்டிட்டாங்க. இப்ப அவங்க அவங்களுக்கு ஏற்படைய எந்த அரசும் தன்னை புகழ்வது, தனக்கு ஆதரவா வர கருத்துக்களை கருத்து சுதந்திரங்குது, அதுக்கு எதிர்கருத்துக்களை அது குறவலையை நெரிக்குது. அதை பேசிட்டு இருக்க வேண்டியது இல்லை, அது அப்படிதான் செய்யுது. இப்ப அண்ணன் எடுத்த குற்ற பத்திரிக்கைன்னு ஒரு படம் வந்ததுல எப்படி கொதறி வந்ததுன்னு தெரியும் உங்களுக்கு. தெரியும். மூங்கில் கோட்டைன்னு ஒரு படம் எடுத்தாப்புல ஆபாவான அண்ணன். அது முடங்கி அதோட படம் எடுக்கவே முடியாம போயிடுச்சு. இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. அதில் அதுக்குள்ள என்ன இவ்வளவு தூரம் அவங்க நெருக்கடி கொடுக்குற அளவுக்கு என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல. அதை எனக்கு நான் என்ன பாக்குறேன்னா, நேத்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த ஜனநாயகன் படத்துக்கு இது நான் என்ன நினைக்கிறேன், திரையில் வர்ற ஜனநாயகனை பத்தி நீங்க பேசுறீங்க, தரையில நிக்கிற ஜனநாயகன் நான் இருக்கேன், என்னை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டேங்கிறீங்க. எனக்கு என்ன ஒரு சிக்கல்னா, நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த படத்துக்கு இந்த பொழுதுபோக்கு இவ்வளவு முன்னுரிமை கொடுக்குறீங்க. பகுதி நேர ஆசிரியன் வீதியில போராடுறான், அதை பத்தி எவனும் பேச மாட்டேங்கிறீங்களே. தேர்வு வருது, தேர்வு நேரத்துல பாடம் நடத்தி பிள்ளைகளை படிப்பிக்க வேண்டிய அறிவிப்பு விட்டுகிற ஆசான்கள் வீதியில் நின்று போராடிக்கிட்டு இருக்கான். அவனை அடிச்சு தலைமுடியை பிடிச்சு வண்டியில ஏற்றி கையை காலை உடைக்கிறான். அதை யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. சம வேலை பார்க்கறோம், சம ஊதியம் கொடுங்க ஆசிரியர் பெருமக்கள் வீதியில நிக்கிறான், பணி நிரந்தரம் கட்டி நிக்கிறான். தேவதை போல சேவை செஞ்ச மக்கள் கொரோனா நேரத்தில் அவர்கள் இன்னைக்கு தேவையில்லைன்னு சொல்லி செவிலியரை வீதியில போட்டிருக்க, அதை பேச மாட்டேங்கிற. இந்த அரசு மருத்துவர்கள் மறுபடி வீதிக்கு வந்துட்டான், எனக்கு ஊதிய உயிர் கொடுன்னு, அதை பேச மாட்டேங்கிறீங்க. இதையெல்லாம் கவனிக்காத முதல்வர் இந்த ஜனநாயகம் படத்துக்கு சான்றிதழ் கொடுக்காம இந்த மறுக்குதுன்னு போடுறாப்புல. அப்ப இது முதன்மையான பிரச்சனையா இருக்கு. நீங்க எப்படி ஆட்சி நடத்துறீங்க?